ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்சிஇ மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட். ஸோ லாஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா நிறையவே ஹாலிவுட் அப்டேட்ஸ் வந்திருக்கு, நிறைய நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதில் முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டிசி கிட்ட இருந்து போயிடலாம். டிசி சைட்ல இருந்து சூப்பர்மேனுக்கு ஒரு படம் வர மாதிரி சூப்பர் கோல்க்கு ஒரு படம் வரப்போகுது. ஸோ சூப்பர் உமன் டே ஆஃப் டுமாரோ அப்படின்ற டைட்டில் தான் அந்த படம் வரப்போகுது. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் 2026ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மில்லி அலாக் தான் இதில் சூப்பர் உமனா ஆக்ட் பண்ணுறாங்க, அதாவது சூப்பர் கேர்ள் ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தை பற்றின ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம எம்சி கிட்ட வரும். ஸோ மார்வலில் தான் பல அப்டேட்ஸ் கொட்டி கிடைக்கும். ஸோ ஸ்டார்டிங் வித் அகதா சீரிஸ். ஸோ அகதா சீரிஸுக்கு இது வரைக்கும் பல வாட்டி அவங்க டைட்டில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ 4-5 தடவை அதோட டைட்டில்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. நம்மளே அதை பற்றி நியூஸ் வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ என்னன்னா, ஸோ அவங்க அந்த டைட்டில் சேஞ்ச் பண்ணது எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங்காக தான் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இப்போ மார்வலே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா, அகத்தா வந்து அந்த சீரீஸ்ல, அதாவது வாண்டா விஷன் சீரீஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு மிஸ்டீஃபான கேரக்டரா தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அகத்தா தான் இவ்வளவு நாள் நம்ம கூட விளையாடிட்டு இருந்தா அப்படின்னு காட்டுறதுக்காக தான் டைட்டில் அவங்க அவ்வளவு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அகத்தாவோட ஃபைனல் டைட்டில், அதாவது மார்வல் கன்ஃபார்ம் பண்ண டைட்டில் என்னன்னா அகத்தா ஆல் அலாங். ஸோ இந்த சீரீஸ், இந்த டைட்டில் தான் அந்த சீரீஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல டிஸ்னி பிளஸ் ரிலீஸ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஸோ டிஸ்னி பிளஸ்ல இனிமேட்டு மார்வல் ரிலீஸ் பண்ண போற சீரீஸ் எல்லாத்துக்குமே அவங்க புதுசா ஒரு பேனரையும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது மார்வல் டெலிவிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பேனரை அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது மூவிஸ் எல்லாம் மார்வல் ஸ்டுடியோஸ் அப்படின்ற பேனர்லயும், சீரீஸ் எல்லாம் மார்வல் டெலிவிஷன் அப்படின்ற ஒரு பேனர்லயும் ரிலீஸ் ஆகும் சொல்லி இப்ப அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்து வரப்போட அகதா சீரீஸ் அண்ட் டேர்டெவில் பார்ன் அகைன் அண்ட் அயனாட், இதுக்கான டைட்டில் லுக்கையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சீரீஸுமே இந்த பேனர் கீழே தான் ரிலீஸ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம டேர்டெவில் பார்ன் அகைன் அவங்க ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது மொத்தம் 18 எபிசோடு தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதே 18 எபிசோடு தான். பட் என்னன்னா, அந்த 18 எபிசோட அவங்க ரெண்டா பிரிச்சு ரிலீஸ் பண்ண போறாங்க. அதாவது டேர்டெவில் பார்ன் அகைன் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி ரெண்டா அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா 2025ல இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆயிடும். அதாவது டேர்டெவில் பார்ட் 1 பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆயிடும். அண்ட் அயனாட்டோ வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே 2025ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்து ஷாங்ஷி 2. ஸோ ஷாங்ஷி 2 ஆல்மோஸ்ட் வரும்னு சொல்லி கன்ஃபார்மான நியூஸ் தான். பட் இது வருமா, இல்ல அவங்க ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்களா, இல்லையா, இல்ல இதையுமே க்ளோஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி பல டவுட்ஸ் இருந்தது. ஸோ இப்போ என்னன்னா, ஸோ இதுக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 25ல ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதாவது மார்ச் 25ல இருந்து ஜூலை 25 வரைக்கும், அதாவது நெக்ஸ்ட் இயர் 2025ல மார்ச் டு ஜூலைல இதுக்கான ஷூட்டிங் ஒர்க்ஸ் முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இப்ப அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் படுத்தாம இந்த படத்துல ஷாங்ஷிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 புது விதமான சூட் அப்கிரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஸோ போன படத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு சூட்னு சொல்லி பெருசா எதுவும் இருக்காது. ஸோ அவங்களோட ஃபேமிலியில செஞ்சு கொடுத்த ஒரு ஹோம்மேட் சூட் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு 2 புது விதமான சூட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸோ ஷாங்ஷி படத்துல அயன் ஃபிஸ்ட் வரதுக்கு, அயன் ஃபிஸ்ட் அண்ட் ஒயிட் ஃபாக்ஸ், ஸ்வாட் மாஸ்டர், ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ல ஏதாவது ஒரு கேரக்டர் கேமியோ கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச அயன் ஃபிஸ்ட்டை உள்ள கூட்டிட்டு வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஷாங்ஷி படம் மூலியமா. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாம எக்ஸ்மென் 97, ஸோ அனிமேட்டட் சீரிஸ் தான் டிஸ்னி பிளஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருந்தது. ஸோ அதோட ஃபினாலி முடிஞ்சிருச்சு. ஃபினாலி உண்மையாவே செம்மையா இருந்தது. நீங்க எதிர்பார்க்காத பல கேரக்டர் உள்ள கூட்டிட்டு வந்து பங்கம் பண்ணியிருந்தாங்க. கேப்டன் அமெரிக்கா, அயன் மேன். பட் எல்லாருமே எதிர்பார்த்தது டெட்புல் வருவாருன்னு சொல்லி தான். பட் டெட்புல் அவங்க கடைசி வரைக்கும் கொண்டு வரல. ஸோ அது ஏன்னு தெரியல. பட் இப்போ வந்திருக்க நியூஸ் என்னன்னா, எக்ஸ்மென் சீசன் 2, அதாவது எக்ஸ்மென் 97 சீசன் 2 ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் ஃபைனல் எடிட்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஸோ சீசன் 3யும் அவங்க ரினியூ பண்ணிருக்காங்க. ஸோ சீசன் 3க்கான ரைட்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. மோபியா சீசன் 3 வந்து பாத்தீங்கன்னா 2026ல வந்து டிஸ்னி பிளஸ்ல ஹையர் ஆகலாம். அண்ட் நம்ம தோர், அதாவது கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக், அதாவது இந்த வீக்ல ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம்ல அவரு ஸ்டார் பதிக்க போறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ராபர்ட் டவுனி அண்ட் நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் அந்த வாக் ஆஃப் ஃபேம்ல ஸ்டார் பதிச்சிருப்பாங்க. ஸோ இந்த வீக்ல பாத்தீங்கன்னா கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் அவரோட ஸ்டாரை பதிக்க போறாரு. அண்ட் இது ஒரு மார்வல் அப்டேட் தான். பட் சோனி சைட்ல இருந்து வந்தது என்ன அப்படின்னா, வீடியோ, அதாவது அமேசான் பிரைம் வீடியோ வந்து ஸ்பைடர் நாயருக்கான ஒரு லைவ் ஆக்ஷன் மூவிஸ், லைவ் ஆக்ஷன் சீரீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். பட் இதை வந்து அவங்க ஸ்பைடர் மேன் நாயர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் ஸ்பைடர் நாயர் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேபி ஸ்பைடர் மேன் நேம் வராமலே அவங்க அந்த ஸ்பைடர் நாயர் ஸ்டோரியை சொல்லலாம். இதுல வந்து நிக்கோலஸ் கேஜ் தான் ஸ்பைடர் நாயரா வர போறாரு. ஸோ இது ஒரு லைவ் ஆக்ஷன் சீரீஸா தான் இருக்க போது, ஒரு டிடெக்டிவ் ஸ்டைல. ஸோ சீரீஸ் மொத்தமுமே பிளாக் அண்ட் ஒயிட்ல கொடுக்க போறாங்களா இல்ல கலர்ல கொடுக்க போறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.
அண்ட் அதே மாரி வெனம். ஸோ வெனம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெனம் 3 வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ இதோட டைட்டில் வந்து வெனம் தி லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ என்னன்னா, இந்த வெனம் 3 படம் தான் வெனமோட லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கப்புறமா நீங்க சோனியோட வெனம வேற எந்த மூவிலையும் பார்க்க முடியாது. இதோட அந்த வெனம் ஸ்டோரியை முடிக்க போறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சோனி பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்பைடர் வேர்ஸ், அதாவது சோனி ஸ்பைடர் வேர்ஸையே மொத்தமா இழுத்து மூடிட்டு போலான்னு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நிறைய அடி வாங்கிட்டாங்க. ஸோ மேடம் வெப் படமும் அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் கிட்ட அடி வாங்கிச்சு. ஸோ அந்த அடி வாங்கினோட பாதிப்பு எங்க தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, த சில்க் சீரிஸை மொத்தமாவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆமா, ஸோ சோனி பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் வீடியோ கூட சேர்ந்துக்கிட்டு சில்க் சீரிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்துட்டு இருந்தாங்க. லாஸ்ட் 3 வருஷமாவே அதை எடுத்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து. ஸோ இது வரைக்கும் 3 டிஃப்ரெண்டான வேரியேஷன் இதுக்கு முன்னாடி பிரைம் ஷோ எடுத்திருக்காங்க. அதாவது 3 டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்ட் சில்க்குக்கு போயிருக்கு. இப்போ அந்த சில்க் சீரிஸை மொத்தமாவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சோனி அந்த சில்க் சீரிஸை எடுக்க போறது இல்ல. ஸோ மேபி வேற ஏதாவது ஒரு நெட்ஃபிளிக்ஸோ இல்ல வேற ஏதாவது ஸ்டீம் கிட்ட கொடுத்து அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சது வராதுன்னு தான் நினைக்கிறேன். அவங்க ஸ்பைடர்வர்ஸை மொத்தமா க்ளோஸ் பண்ண போறாங்க. ஸோ அதை தொடர்ந்து நம்ம மற்ற ஹாலிவுட் நியூஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிட்டெண்டோ சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ஆல்ரெடி அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அது நம்ம சேனல்லே இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ என்னன்னா, நிட்டெண்டோ அவங்களுக்கான ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸை பில்ட் பண்ண போறாங்க. ஸோ அவங்க கிட்ட பலவிதமான கேம் கேரக்டர்ஸ் இருக்கு. அந்த கேம் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அவங்களுக்கான ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸை பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்டார்டிங் மூவி தான் சூப்பர் மேரியோ ப்ரோஸ். அனிமேஷன்ல வந்து 1 பில்லியன் அடிச்சது. ஸோ சூப்பர் மேரியோஸ் ப்ரோஸ் 2 வரதான் போகுது. அது ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணதான். பட் அதோட நிட்டெண்டோ சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அவங்க பெருசா பில்ட் பண்ண போறாங்க. ஸோ ரீசெண்டா கிறிஸ் பிராட் பாத்தீங்கன்னா கார்ஃபீல்ட் படத்துக்கான அட்டன் பண்ண ஒரு இன்டர்வியூல அதை அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் தான் மேரியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தது. ஸோ அது மட்டும் இல்லாம சூப்பர் மேரியோஸ் ப்ரோஸோட சீக்வல் மூவி வரும்போது அதுல வேரியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இப்போ இன்சைட் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ வேரியோ யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு வேரியோட ஒரு வில்லன்னே சொல்லலாம். அதாவது மேரியோ லூயிஜோட அப்படியே ஒரு ஆப்போனன்ட் மாதிரியே இருப்பாங்க. ஸோ வேரியோ அண்ட் அதர் கேரக்டர் நேம் எனக்கு என்ன சரியா தெரியல, பவுலிஜின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மேரியோஸ் ப்ரோ சீக்வல் மூவில அப்பியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த நிட்டெண்டோ சினிமேட்டிக் யூனிவர்ஸ் என்ன எப்படி பில்ட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் மோட்டல் காம்பேக்ட் 2, ஸோ மோட்டல் காம்பேக்ட் 1 படம் வந்தது. ஸோ ஃபேன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு அது சாட்டிஸ்ஃபை கொடுக்கல. பட் மோட்டல் காம்பேக்ட் 2 இப்போ பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மூவி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர், அதாவது 2025ல அக்டோபர் 25 ரிலீஸ் ஆகும்னு சொல்லி ரிலீஸ் டேட்டை இப்போ அஃபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல இருந்து 2-3 ஸ்டில்ஸும் இப்போ அஃபிஷியலா வந்திருக்கு. அதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் டிராகன் சீசன் 2ஓட ட்ரைலரும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ட்ரைலர் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 26, இந்த இயர் ஜூன் 16 HBO மேக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆகும். அதே மாதிரி லார்ட் ஆஃப் ரிங்ஸ் த ரிங்ஸ் ஆஃப் பவர் சீசன் 2ஓட ட்ரைலருமே ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல ஆகஸ்ட் மந்த்ல அமேசான் பிரைம் வீடியோல ஸ்ட்ரீம் ஆகும். அண்ட் அதே மாதிரி நம்ம டெர்மினேட்டர், ஸோ டெர்மினேட்டர் அனிமே சீரீஸா வரப்போகுது. ஆமா, ஸோ நீங்க இது வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ண டெர்மினேட்டர் ஸ்டோரியை ஸோ ஒரு அனிமே ஃபார்ம்ல ஒரு சீரீஸா கொண்டு வராங்க. ஸோ இது வந்து நெட்ஃபிளிக்ஸ் தான் கொண்டு வராங்க. இதுவும் ஆகஸ்ட் 29 அன்னைக்கு நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆகும். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸும் கிடைச்சிருக்கு. ஸோ இதுல டெர்மினேட் லுக் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு சொல்லலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், சீரிஸ் எப்படி இருக்கு, அனிமே ஃபார்ம் நல்லா இருக்கா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி டியூன் படம் உங்களுக்கு எத்தனை பேர் ஃபேவரட்? ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. டியூனோட உலகமும் இருக்கட்டும், அந்த டியூனோட ஸ்டோரியுமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இதற்கு டியூன்ல இருந்து 2 பார்ட் வந்திருக்கு, டியூன் 1 அண்ட் டியூன் பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டியூனுக்குன்னு ஒரு தனி ப்ரீக்வல் சீரிஸ் வரப்போகுது. அதாவது அந்த உலகம் எப்படி பில்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி காட்டுற மாதிரி டியூன் ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீக்வல் சீரிஸ் வரப்போகுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல தான், அதாவது HBO மேக்ஸ்ல தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுவும் இந்த வருஷத்துலயே ரிலீஸ் ஆகும். மேபி செகண்ட் ஹாஃப்ல இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி HBO மேக்ஸ்ல இருந்து அடுத்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டடா இருக்கிற சீரிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா த லாஸ்ட் ஆஃப் அஸ் சீசன் 2 தான். ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் வந்திருக்கு. ஸோ இதுக்கான நம்ம ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் வந்திருக்கு. ஸோ இந்த சீரிஸ் நீங்க பாத்திருக்கீங்களா? அதாவது லாஸ்ட் ஆஃப் அஸ் சீசன் பார்ட் 1 பாத்திருக்கீங்களா இல்லையா? உங்களோட ஃபேவரட் கேரக்டர் யாருன்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் போன வீக்ல வந்து ஒரு முக்கியமான நியூஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜான்விக் யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு புது படத்தை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஜான்விக் 4 படத்துல நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ டானி என் கேரக்டரை பார்த்திருப்பீங்க. அது கண்ணு தெரியாத கேரக்டர் வந்திருப்பாரு, கெயின் அப்படின்னு சொல்லி. கெயின் தான் அந்த கேரக்டர் நேம். ஸோ டானி கெயின் தான் பிளே பண்ணிருப்பாரு. ஸோ அந்த கெயின் கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஸ்பின் ஆஃப் மூவி ரெடி ஆக போகுது. ஸோ இதுவும் ஜான்விக் யூனிவர்ஸ்குள்ள தான் வரப்போகுது. ஸோ இது வந்து ஜான்விக் 4க்கு அப்புறம் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேபி 1-2 சீக்வன்ஸ்ல அவங்க பிளாஷ்பேக் காட்டும் போது நம்ம ஜான்விக்கே கூட ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா
நெக்ஸ்ட் இயர்ல ஹாங்காங்ல ஷூட் பண்ண போறாங்க. அதாவது நெக்ஸ்ட் இயர் தான் இதுக்கான ஷூட் ஒர்க்கே ஆரம்பிக்க போகுது. ஸோ நீங்க ஜான் விக் போட இந்த ஸ்பின் ஆஃப் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஜான் விக் படம் எல்லாமே நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி அல்ட்ராமேன் ரைசிங்கோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே ஒரு அனிமே மூவி தான். அண்ட் அல்ட்ராமேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனிமே கேரக்டர் தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல ஜூன் 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எனக்கு இந்த அல்ட்ராமேன் பத்தி அவ்வளவா நாலேஜ் இல்ல. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் சைட்ல இருந்து அடுத்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டடா இருக்கிற சீரிஸ் தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சில செட் பிக்ஸும் அண்ட் சில அபிஷியல் பிக்ஸுமே ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான்சி ஜானத்தனோட பிக்ஸுமே ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம பின்னாடி பாத்தீங்கன்னா எவ்ரி ஒனோட ஃபேவரட்டான ஸ்டீவுமே இருக்காரு. ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல உங்களுக்கு எந்த சீசன் பிடிக்கும் அண்ட் எந்த கேரக்டர் உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்றத மறக்காம கீழே மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஸோ எனக்கு ஃபேவரட்டான கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவ் தான். அண்ட் சிலியன் மர்ஃபி. ஸோ இப்போ ரீசெண்டா கூட அவர் பாத்தீங்கன்னா ஆஸ்கர் அவார்ட் ஜெயிச்சிருந்தாரு. ஸோ ஓப்பன்ஹைமர் படத்துக்காக. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 28 டேஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாம்பி பேஸ்டு மூவில ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இது வந்து ஒரு பழைய மூவி தான். ஸோ இப்போ அதோட சீக்குவலா 28 இயர்ஸ் லேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி வரப்போகுது. ஆல்ரெடி 28 வீக்ஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இப்போ 28 இயர் லேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி வரப்போகுது. ஸோ இதுல சிலியன் மர்ஃபி மறுபடியும் ரிட்டர்ன் ஆவாரு அப்படின்னு சொல்லி இன்சைட் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ மறுபடியும் அவர் வராரா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இன்சீரியஸ் மூவிஸ்லாம் நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஸோ ஒரு ஹாரர் பிரான்ச்சைஸ்லேயே சொல்லலாம், கான்ஜூரிங் மாதிரி. ஸோ அந்த இன்சீரியஸோட நியூ மூவியை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்ல ரிலீஸ் ஆகும் சொல்லி அப்டேட் வந்திருக்கு 2025ல. எனக்கு தெரிஞ்சு 2025ல தான் நிறைய முக்கியமான படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வருஷம் நிறையவே படங்கள் வரப்போகுது. ஸோ ஃபேன்ஸுக்கும் சரி அண்ட் மூவி ஃபில்லான இயரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம ஆஸ்கர் ஐசக். ஸோ ஆஸ்கர் ஐசக் நீங்க மார்வல்ல மூன் நைட்டா பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம டியூன் படத்துலயே அவர் ஆக்ட் பண்ணிருப்பாரு. ஸோ ஒன் ஆஃப் த ஃபைன் ஆக்டர்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் ஆக்ட் பண்ண போறாரு. என்னடா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, த கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அனிமேட்டட் மூவில அவர் ஜீசஸ் கிரைஸ்ட் பிளே பண்ண போறாரு. ஸோ இது மொத்தமாவே ஜீசஸ் பேஸ் பண்ண மூவி தானா இல்ல என்ன மூவின்றது அபிஷியலா அவங்க எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல. பட் இப்போதைக்கு ஆஸ்கர் ஐசக் ஜீசஸ் கிரைஸ்டா கேஸ்ட் ஆயிருக்காரு மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டோரி வந்து எதை பார்த்து போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார்லஸ் டிக்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அவரோட பையனை, ஸோ அதாவது சார்லஸ் டிக்கன் அவரோட பையனை மல்டி டைமென்ஷன் அட்வென்ச்சருக்கு கூட்டிட்டு போற மாதிரி ஒரு ஸ்டோரியா இருக்குமா. ஸோ அதாவது ஒரு அப்பா ஒரு பையனை மல்டி டைமென்ஷன் அட்வென்ச்சர் கூட்டு போறாரு. ஸோ எதுக்கு அப்படின்னா, ஸோ ஜீசஸோட லைஃபை காட்டுறதுக்காக அவங்க மல்டி டைமென்ஷன் டிராவல் பண்ண போறாங்க. ஸோ அதுல வர அந்த அனிமேட்டட் ஜீசஸ் தான் நம்ம ஆஸ்கர் ஐசக் வாய்ஸ் அவர் கொடுக்க போறாரு. ஸோ ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பைடர் வேர்ஸ்ல, அதாவது அக்ராஸ் ஸ்பைடர்மேன் அக்ராஸ் ஸ்பைடர் வேர்ஸ்ல ஸோ நம்ம ஸ்பைடர்மேன் 99 ஒரு வாய்ஸ் அவர் கொடுத்துருப்பாரு. சூப்பராகவே ஆக்ட் ஆயிருக்கும். ஸோ ஜீசஸ் அவரோட வாய்ஸ் அவர் எப்படி இருக்குன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் லாஸ்ட் வீக்ல வந்த முக்கியமான அப்டேட். ஸோ நான் எதனாவது இதை விட முக்கியமான அப்டேட்ஸ் நான் எதனா மிஸ் பண்ணியிருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நம்மளோட இந்த வீடியோ, அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அண்ட் இதே மாதிரி நல்ல வீடியோ வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அந்த நோட்டிபிகேஷன் பட்டனை மறக்காம ஆன் பண்ணி வச்சிருங்க. ஸோ நான் உங்க எல்லாரையும் வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் மீ MCE சைனிங் ஆஃப்.